ஹாய் கைஸ். ஸோ என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் சேரில் உட்காந்து ரூமில் உட்காந்து பேசிட்டு இருப்பேன். இப்போ திடீர்னு ஏதோ புதுசு புதுசாக பண்ணுறான்றது நிறைய பேர் தாட் வரலாம். ஸோ ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நேச்சுரலாக பேசுகிறது, எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது அதை பார்த்து நான் அதை பற்றி பேசுறது, ஜென்ரலாக ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா அதை பற்றி பேசுறது, அந்த மாதிரி வீடியோஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் vlog கைண்ட் ஆஃப் வீடியோவும் பிடிக்கும். vlog ஏன் என்னால் பண்ண முடியலன்னா, நான் தான் கேமரா செட் பண்ணணும், நான் தான் லைட்டிங் செட் பண்ணணும், நான் தான் உட்காந்து நடிக்கணும், திருப்பி நான் தான் எடிட் பண்ணணும், இது எல்லாம் நான் தான் பண்ணணுன்ற போது எனக்கு அவ்வளோ பொறுமை இல்லை. ஸோ vlog மாதிரி எடுத்தாலும் இந்த சேனலில் வரது தட் வில் பி இன் சம்திங் எல்ஸ். அது ஃபியூச்சராக நம்ம பேசலாம். ஸோ இந்த வீடியோக்கான ஹோல் பாயிண்ட்டு, ஸோ நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், நான் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன், இவ்வளோ பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். பட் நான் சம்பாரிச்சிலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து இல்லாதவங்களுக்கு பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. சில பேர் வருவானுங்க, பண்ணு, அது ஏன் ஒரு வீடியோவாக போடுற, சீன் போடுறியா, ஃப்ளெக்ஸ் பண்ணுறியா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்கிறேன்னா, ஐம் நாட் கோயிங் டு ஷேர் ஹவு மச் ஐ பேட், எவ்வளோ காசு தரேன், யாருக்கு தரேன், எவ்வளோ தரேன், எங்கே தரேன், தர வீடியோஸ், இது எதுவுமே நான் ஷேர் பண்ண போகிறது கிடையாது. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஷேர் ஒன்லி ஒன் ஃபோட்டோ விச் ஐ பாட் திங்ஸ். அது கூட நான் பிளர் பண்ணி தான் ஷேர் பண்ண போகிறேன். அதில் என்ன இருக்குன்னு கூட தெரியாது. த ஹோல் பாயிண்ட் ஆஃப் திஸ் வீடியோ இஸ், ஸோ என்னோட வீடியோஸ் நிறைய யங் பீப்புளெலாம் பார்க்குறீங்க. யங் பீப்புள்னு சொல்கிறத விட மணி மைண்ட் செட்டில் இருக்கிற பீப்புள் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் நான் இந்த மாதிரி தான் சில பேரோட வீடியோஸ் பார்த்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். அவங்க வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நிறைய வந்திருக்கும். சீன் போடுறியா, ஃப்ளெக்ஸ் பண்ணுறியா, காட்டுறியா, எவ்வளோ பண்ணுற காட்டுறியா, இந்த மாதிரிலாம் கேள்விலாம் கேட்டிருப்பாங்க. அவங்க அதெல்லாம் பார்க்காம போனதால தான் நான் வீடியோஸ்லாம் பார்த்து, நான் இல்லை, ஒரு 100,000 பேர் பார்த்து அதில் ஒரு 50 பேர் பண்ணாலும் அவனுக்கு நல்லது தானே. பிகாஸ் ஹி இஸ் நாட் ஷோயிங் ஆஃப், ஹி இஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு இன்ஸ்பயர் பீப்புள் டு டூ தோஸ் திங்ஸ். அதே மாதிரி என்னோட வீடியோ பார்த்து ஒரு 10 பேர் இது மாதிரி பண்ணால் ஐ வில் பி ஸோ ஹாப்பி. ஸோ அந்த 10 பேரில் ஒரு 5 பேரை பார்த்து ஒரு 50 பேர் ட்ரை பண்ணாங்க. அது அப்படியே ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ரீசனால தான் ஐம் ஜஸ்ட் ஷேரிங் திஸ். நான் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன்றது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கேபிஒய் பாலா எல்லாருக்கும் தெரியும், ராகவா லாரன்ஸ் எல்லாருக்கும் தெரியும், டான்ஸ் மாஸ்டர். அப்புறம் வந்து இந்த ஏதோ ஷர்ட்லாம் கிழிச்சு விட்டு லைட்டாக தைச்சிட்டு எவ்வளோ பெரிய காசு அமௌண்ட் வச்சு கொடுப்பாரு. அந்த பர்சனோட பேர் எது மறந்துச்சு, ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அவருக்குலாம் நல்லா இருக்கும். ஸோ திஸ் பீப்புள் நெவர் தாட் அபவுட் லைக் ஃப்ளெக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் யோசிக்கல. தே ஜஸ்ட் வாண்ட் டு இன்ஸ்பயர் பீப்புள் டு டூ தோஸ் திங்ஸ். உங்கள் கையில் ஒரு 100 ரூபாய் இருக்கும்போது அதில் 10 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணால் உனக்கு அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காது. பட் அந்த ஒரு 10 ரூபாய் சில பேருக்கு லைஃப் சேஞ்சிங் மணியாக இருக்கும்ன்றது எனக்கு சில பேர் சொன்னாங்க. பட் தட் வாஸ் ஸோ ட்ரூ. எனக்கு நல்லா அது இதுவும் ஆச்சு. லைக் ஆமாம், லைக் கரெக்ட் தானே. 10 ரூபாய் மீன் பண்ணல, 1000 ரூபாய் இருக்கும்போது 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம் இருக்காது. பட் 100 ரூபாய் சில பேருக்கு யூஸ் ஆகல. தட் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் திஸ். ஸோ நெக்ஸ்ட் என் தலைவன் ஆண்ட்ரூ டேட் தான். ஸோ நிறைய பேர் அவர் வீடியோஸ்லாம் பார்த்து நிறைய பேர் அவங்கள தப்பாகவும் பேசுகிறாங்க, நல்லாவும் பேசுகிறாங்க. நான் எப்பயுமே தப்பாக பேசுகிறது எதுவுமே பார்க்க மாட்டேன். நல்லது பேசுறது மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருந்தா நான் பார்த்துருவேன், நல்லா இல்லைன்னா நான் விட்டுருவேன். ஸோ அவரதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஹீ ஸ்பெண்ட்ஸ் 20 to 30 million டு ஃபீட் சில்ட்ரன்ஸ். சின்ன சின்ன பசங்க வந்து அம்மா அப்பா இல்லாத பசங்க, தனியாக இருக்க பசங்கள்லாம் வந்து அவர் வந்து சாப்பாடு போடுறாரு. தட்ஸ் அ பிக் திங்ல. பிகாஸ் ஐ டோன்ட் நோ ஹவு மச் ஏர்ன்ஸ், பட் 20-30 மில்லியன்றது ஒரு 170-180 கோடி சம்திங். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா டேட் பிளட்ஜின்னு போய் இதில் குரோமில் போட்டாலே வரும். இட் ஃபீல்ஸ் குட். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு வந்து எப்போதும் பண்ணணும்னு இருக்கும். பிகாஸ் நான் சின்ன வயசுலேருந்தே ப்ரே பண்ணும்போது எப்படி ப்ரே பண்ணுவேன்னா, என் கையில் இருக்கிற காசை வச்சு நான் சில பேருக்கு ஊட்டணும் அப்படின்ற மாதிரி நான் ப்ரே பண்ணுவேன். அது எப்படி எக்ஸாக்டாக சொல்லணும் தெரியல. தேர் ஆர் சம் கோட்ஸ் டு சே தட். இந்த வீடியோக்கான ஹோல் பாயிண்ட், இஃப் யூ ட்ரைங் டு டூ சம்திங், கிவ் சம்திங் டு டேக் சம்திங் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட்றது. ஸோ எனக்கு வந்து நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணேன், இது பண்ணுறேன், இங்கே சுற்றுறேன், அந்த மாதிரிலாம் என் ஐஃபோன் வாங்கினேன், இதெல்லாம் சொல்கிறத விட இந்த மாதிரி விஷயம் சொன்னாலும் பீப்புள் வில் கெட் இன்ஸ்பயர்ன்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பிகாஸ் நான் இது பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆனேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆனேன். தேங்க்ஸ் டு தோஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள், பாலா, லாகவானன்ஸ், அந்த மாதிரி பீப்புளெலாம் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ். தோஸ் ஹூ டூ தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் தேங்க்ஸ். பட் அவங்களெல்லாம் வந்து கமெண்ட்டில் வந்து திட்டுவாங்கன்னு சொல்லி நினச்சிருந்தா அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க பண்ணி இல்லைன்னா நான் அந்த மாதிரி வீடியோஸ் பாட்டு நானும் இன்ஸ்பயர் ஆகிருக்க மாட்டேன். நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகிருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு சின்னதாக ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறதால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் டு யூ கைஸ் அபவுட் திஸ். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். Until then, bye. Cheers.